வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். நீலகிரி மாவட்ட அனைத்து சுற்றுலா வாகன ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற கோரி நீலகிரி மாவட்ட சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கம் சார்பாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு. தங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ரேஷன் அட்டை, ஆதார் அட்டை மற்றும் அரசின் அடையாள அட்டைகளை மாவட்ட ஆட்சியரிடம் திரும்ப வழங்கப் போவதாக அறிவிப்பு. அனுமதிக்கப்பட்ட தூரத்தை விட அதிக தூரம் பயணித்துக் கொண்டிருக்கும் ஆட்டோ ரிக்ஷாக்களை தடுத்து நிறுத்த வேண்டும். சமவெளி பகுதியில் இருந்து சுற்றுலா பயணிகளை அழைத்து வந்து பேக்கேஜ் என்ற முறையில் அனைத்து சுற்றுலா தலங்களுக்கும் ரெட் டாக்ஸி, ஓலா, உபேர் போன்ற பல்வேறு நிறுவனங்கள் பயணிகளை அழைத்துச் செல்வதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதால் உடனடியாக கார்ப்பரேட் நிறுவனங்களின் வாகனங்களை நீலகிரி மாவட்டத்தில் அனுமதிக்கக்கூடாது. கார்ப்பரேட் நிறுவனங்களின் வாகனங்கள் ரெட் டாக்ஸி, ஓலா, உபர், கோட் டாக்ஸி, மேக் மை ட்ரிப், சவாரி ஆகிய வாகனங்கள் டிராப் மட்டுமே செய்ய வேண்டும். இங்குள்ள சுற்றுலா தலங்களுக்கு கார்ப்பரேட் நிறுவன வாகனங்கள் செல்ல அனுமதிக்க கூடாது. நீலகிரி மாவட்டத்தில் இருந்து எந்த சுற்றுலா பயணிகளும் ஏற்றிச் செல்லக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினர். மேலும் இந்த பிரச்சினை காரணமாக பலமுறை மாவட்ட நிர்வாகத்திற்கும் பல்வேறு அரசு அதிகாரிகளுக்கும் வட்டார போக்குவரத்து அலுவலருக்கும் மனு அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறும் இவர்கள் தற்பொழுது கொடுத்திருக்கும் மனுவிற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் 10 நாட்களுக்குள் தங்களது குடும்பத்துடன் ஆதார் அட்டை, குடும்ப அட்டை உள்ளிட்ட அரசு ஆவணங்களை மாவட்ட ஆட்சியரிடம் திரும்பித் தரும் நடவடிக்கை மேற்கொள்வோம் என்று தெரிவித்தார். மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க 100க்கும் மேற்பட்ட டாக்ஸி ஓட்டுநர்கள், உரிமையாளர்கள் வந்திருந்தனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன். பகுதியிலேருந்து நிறைய ரெட் டாக்ஸி, கார்ப்பரேட் கம்பெனிகளின் வாகனங்கள் வந்து நீலகிரி மாவட்டத்துக்கு வருது. இதில் வர்றதுனால என்னென்னா, அவங்க அங்கே இங்கே வந்துட்டு இங்கேயும் சைட் சீனும் ஓட்டிக்கிறாங்க, இங்கேயே ஆல்ட் ஆகிடுறாங்க, திருப்பி இங்கே இருக்கிற கஸ்டமரே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அது இல்லாமல் கோயம்புத்தூர், மற்றபடி பெங்களூர் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய சோர்ஸ் இருக்குது அவங்களுக்கு. எப்படின்னா பழைய நிறைய கம்பெனிகள் இருக்குது. ஆனால் எங்களுக்கு வந்து இங்கே அந்த மாதிரி எந்த ஒரு சோர்ஸும் கிடையாது. இங்கே எங்களுக்கு வந்து வெறும் சுற்றுலாவை மட்டும்தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம். அதில் வந்து என்னென்னா, இவங்க இங்கேருந்தே பிக்கப்பு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிறனால எங்களுடைய வாழ்வாதாரம் ஒன்றுமே இல்லை. நாங்கள் ட்ரிப்பு ஓட்டுறதே 10 நாளைக்கு ஒரு டைம், 15 நாளைக்கு ஒரு டைம் ஓட்டுற மாதிரி இருக்குது. இது சம்மந்தமாக மாவட்ட நிர்வாகம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். அது எடுக்காத பட்சத்தில் அரசாங்கம் எங்களுக்கு கொடுத்த ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் உரிமை எல்லாத்தையுமே எங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து நாங்கள் இங்கே சப்மிட் பண்ணலான்னு இருக்கோம். பெட்டிஷன் கொடுத்துக்கிறோங்க. அவர் இந்த ரெட் டாக்ஸி மேட்டரை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. நாங்கள் போய் பெட்டிஷன் கொடுத்தா நான் பார்த்துக்கிற போகணும்னு மட்டும் சொல்கிறாரு. வேறு எதுவுமே ஒரு ஆக்ஷன் கூட எடுக்கிறது இல்லைங்க. ஆர்டிஓ வந்து நீலகிரிக்கு வட்டார போக்குவரத்துக்களாக எல்லாத்துக்குமே அவர் தான் ஹெல்ப் பண்ணணும் எங்களுக்கு. ஆனால் அவர் கண்டுக்கிறதே இல்லை. ஆர்டிஓ வந்து ஊட்டி ஆர்டிஓ வந்து கண்டுக்கிறதே இல்லை. எது சொன்னாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம் போங்க, நீங்கள் வண்டி பிடிக்கக்கூடாது, நாங்கள் பிடிச்சிக்கிறோம் அப்படிங்கிறாரே தவிர அவர் எந்த வண்டியும் பிடிக்கிறது இல்லை, வேலையே செய்கிறது இல்லைங்க. அதனால் ஆர்டிஓ வந்து எங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுத்து இந்த ரெட் டாக்ஸி வந்து இங்கே வந்தால் ட்ராப் பண்ணிட்டு போயிடணும். சைட் சீன் எடுக்கக்கூடாது, பிக்கப் பண்ணுறதுக்கு இங்கேருந்து பிக்கப் எடுக்கக்கூடாது. அவங்க வராங்களோ ட்ராப் பண்ணிட்டு போயிட்டுங்க. ஏன்னா சின்ன ஊரில் நிறையா வண்டி இருக்குது. இத்தனை வண்டியை வச்சு எங்களுக்கு வாடகை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. அதனால் ஆர்டிஓ எங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி ரெட் டாக்ஸினுடைய ட்ராப் பண்ணால் இறக்கிட்டு போயிட்டுங்க. இங்கேருந்து பிக்கப் பண்ணக்கூடாது, சைட் சீன் ஓட்டக்கூடாது. அதாங்க எங்களுடைய கருத்து. நாங்கள் 1000 பேர்த்துக்கு மேலே இருக்கிறோங்க. என் பேர் கோபாலுங்க.